إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற மிக உயரிய நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். எல்லா நேரங்களிலும் நம்மை படைத்த அந்த அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே சகோதரிகளே, காலத்தினுடைய கட்டாயம் அவசியம் இந்த உரையை நாம் பேச வேண்டும். இந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், சகோதரர்கள், தந்தைமார்கள் நாமெல்லாம் இந்த உரையை செவிதாழ்த்தி கேட்டு நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற நம்முடைய பெண் பிள்ளைகளை எப்படி வளர்த்தி ஆளாக்க வேண்டும், அவர்களை எப்படி பாதுகாப்பாக அரவணைத்துக் கொள்ள வேண்டும், பெற்றெடுத்திருக்கிற பெற்றோர்களாக இருக்கிற நம்முடைய தலையாய பொறுப்புகள் எல்லாம் என்ன என்பதை பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெண்களே, ஆபாசத்தினுடைய பாதையை நீங்கள் நெருங்காதீர்கள்.
அது மிக மிக ஆபத்தானது என்கின்ற இந்த கருப்பொருளை மையமாக கொண்டு ஒரு சில முக்கியமான தகவல்களை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் விஞ்ஞான துறையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்த காலம், மருத்துவ துறையில் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கப்பட்ட காலம், அறிவியல் துறையில் மனிதன் தன்னை பிரம்மாண்டமான உச்சத்தை அடைந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம். இப்படி மருத்துவ துறையிலும் விஞ்ஞான துறையிலும் மனிதன் தன்னை உயர்ந்த இடத்தில் அழகுபட தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த உச்சத்தை அடைந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆண்கள் பெண்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வு, அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய நாகரிகம், நமது நாட்டுடைய பண்பாடு, கற்பை பேணி பாதுகாத்து வாழக்கூடிய நிலைமை என்று வருகின்ற பொழுது மனிதன் தளம் புரண்டு இந்த பூமியிலே சென்று கொண்டிருக்கிறான். விஞ்ஞான துறையிலும் மருத்துவ துறையிலும் உலகத்திலே மனிதன் உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய மனிதன், ஆண்கள் பெண்கள், இந்த உலகத்தில் கட்டுப்பாடு, நாகரீகம், ஒழுக்கம், ஆபாசம் இல்லாத வாழ்வு தன்னிடத்தில் வர வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அகல பாதாளத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். காரணம், ஆண்களும் ஆண்களும் திருமணம் முடிக்கலாம், பெண்களும் பெண்களும் திருமணம் முடிக்கலாம், ஆபாசத்தினுடைய அடிப்படையில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், பாவத்தினுடைய உச்சத்திற்கே இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அநியாயத்திற்குரிய வாழ்க்கை சூழ்ந்திருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் நாம் பேசுகின்ற பொழுது சொல்கிறார்கள், இந்த உரையை ஒவ்வொரு மஹல்லாவிலும் நீங்கள் பேசியே ஆக வேண்டும், எந்த மஹல்லாவும் இதற்கு விதிவிலக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெண் சமுதாயம் இன்றைக்கு தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெண்கள் சோசியல் மீடியாவில் தன்னை மிகப்பெரிய அடையாள பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மாற்றப்படுகிறார்கள், தன்னை அடையாளப்படுத்துகிறார்கள் சோசியல் மீடியா மூலமாக. இந்த உலகத்தில் ஒரு பெண், உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்பாக கடியநல்லூரில் இருக்கிற வஹிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ஃபர்தாவை அணிந்து கொண்டு ஆடல் ஆடுவது, பாடல்களை பாடுவது, உடலை அசைத்து நடனமாடுவது, இதையெல்லாம் அவர்கள் தன்னுடைய பேஸ்புக்கில் பக்கத்தில் போட்டு, இணையதள பக்கத்தில் போட்டு மிகப்பெரிய லைக்கையும் ஷேரையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய பெண் இப்படி நடனமாடுவது, பாட்டு பாடுவது, இது போன்ற செயல்களில் இறங்கினார்கள். நல்லுள்ளம் கொண்ட நல்ல சகோதரர்கள் போய் எடுத்து சொன்னார்கள் அவருடைய பெற்றோரிடத்தில், அந்த பெண்ணிடத்தில், அல்லாஹ்வை பயந்திருக்கிற, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இருக்கிற பெண்களாக இருக்கிற நீங்கள் இப்படி நடனம் ஆடலாமா? ஃபர்தாவுடைய ஆடையை அணிந்து கொண்டு இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த பெண் அன்றைக்கும் சொன்ன ஒரு பதில், நேற்றைய முன்தினமும் அந்த பெண் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அந்த பதிவு என்ன தெரியுமா? நான் ஹிஜாபை அணிந்து கொண்டு ஆடல் ஆடுவது, பாடுவது, நடனம் ஆடுவது இதெல்லாம் தவறு என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு நீங்கள் சொல்லுங்கள், இது என்னுடைய உரிமை, நான் ஆடுவதும் பாடுவதும் நாவசிப்பதும் இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், நான் ஹிஜாபை போட்டுக் கொண்டு ஆடுவேன், பாடுவேன், எதை வேண்டுமானாலும் செய்வேன், இதையெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது என்று நேற்றைய முன்தினம் அந்த பெண் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். இன்றைய சமூகத்தினுடைய மிகப்பெரிய அகலபாதாளத்தினுடைய நிலை ஏன்? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளின் போது கூட பரப்புரையின் மூலமாக எவ்வளவோ இஸ்லாமிய பெண்கள், பிரமத சமுதாயத்தவர்களை பற்றி நாம் பேச தேவையில்லை, அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய நாகரிகம், அவருடைய பண்பாடு, அவர்களுக்கு இந்த உலகம் சோனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். நமக்கு சிறைச்சாலை, மூமின்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய ஒரு இடம் இந்த உலகம். இந்த உலகத்திலும் கூட
இன்றைய சமூகத்தினுடைய மிக அகலபாதாளத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாத்த இஸ்லாமிய பெண்களை தவிர ஏனைய பெண்களுடைய நிலைமையை பார்த்தோமா அல்லவா? வீடு வீடாக பர்தா அணிந்து கொண்டு அவர்கள் பரப்புரையின் மூலமாக யாரை முன்னிறுத்தி ஓட்டை கேட்டார்கள்? யாருக்காக வேண்டி கொள்கை இழந்தார்கள்? யாருக்காக வேண்டி இந்த சமுதாயத்தில் களம் இறங்கி ஹிஜாபை அணிந்து கொண்டு பெண்கள் உலா வந்தார்கள்? ஏன்? எல்லோரும் அறிந்த செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் இந்த உலகத்தில் காலில் விழுவது இந்த உலகத்தில் அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அப்படி காலில் விழுவது கட்டாயமாக்கப்படுமேயானால் பெண்கள் தன்னுடைய கணவனுடைய காலில் விழுமாறு நான் அனுமதி கொடுத்திருப்பேன். அந்த அளவிற்கு கணவன்மார்கள் பெண்களுக்காக வேண்டி உழைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த பெண்கள் தன்னுடைய கணவனை இந்த பூமியில் பொருந்தி கொண்டு வாழ வேண்டும். சமூகத்தினுடைய அந்த தேர்தல் பரப்புரையின் போது ஒரு பெண், இஸ்லாமிய பெண் சொல்லுகிறாள், எனக்கு கணவனை விட வேற ஒரு நபரைத்தான் பிடிக்கும், எனக்கு கணவனை விட. இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்றால் இஸ்லாம் உண்டா உள்ளத்தில்? அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் மார்க்கம் இருக்குமா? தீன் உள்ளத்தில் இருந்தால் இந்த வார்த்தை வருமா? ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு தொலை வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்கள் தொழுவதற்கு சில இஸ்லாமிய சமுதாயம் தடுக்கிறது பெண்களை. பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது என்று. இப்படி பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது என்ற, தொழுகைக்கு வரக்கூடாது என்ற தடுத்ததனுடைய விளைவு சினிமா தியேட்டருக்கு இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய பெண் ஜும்மாவுடைய தினத்தன்று திரை அரங்கத்தில் இருந்து வெளியே வந்து பேட்டி கொடுத்த நிகழ்வு என்ன? ஜும்மாவுடைய தொழுகையும் நாங்கள் புறக்கணித்து விட்டு இவருடைய படத்தை பார்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய தியாகத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் பாருங்கள். எவ்வளவு பெரிய உச்சகட்ட தியாகம் எங்களுடைய தியாகம் என்று ஒரு இஸ்லாமிய பெண் பேசுகிறார் என்றால் இந்த பெண் சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இவருக்காக வேண்டி எதை வேண்டுமானால் நாங்கள் கொடுக்க தயார். பொருளாதாரத்தை, நேரத்தை, காலத்தை, வாழ்வை, எல்லாவற்றையும். ஒரு பெண் சொல்கிறார், இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்கள் இப்படி களம் இறங்கி அல்லாஹ்வுடைய தீனை இந்த பூமியில விட்டுவிட்டு சமுதாயத்தில் சினிமா நடிகர்களுடைய மோகத்திற்கு பின்னால், சினிமா மோகத்திலே இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு மிகப்பெரிய அகல பாதாளத்தில் இந்த சமுதாயத்தை கொண்டு போய் விட்டுவிடுமோ என்று மார்க்க அறிஞர்கள் கண்ணீர் வடித்து அழக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. யார் இதை பாதுகாப்பது? யார் இதை முன்னின்று வழிநடத்துவது? பெற்றோர்களாக இருக்கிற ஒவ்வொருவருடைய கடமை என்னுடைய பெண் பிள்ளையை பாதுகாக்க, என்னுடைய குழந்தையை பாதுகாக்க நான் என்ன செய்ய வேண்டும்? குழந்தையை படிக்க வைப்பது, பொருளாதாரத்தை கொண்டு போய் ஃபீஸ் கட்டுவது, இது மட்டும் தந்தையினுடைய வேலை அல்லவே, தாய்மார்களுடைய வேலை அல்லவே. என்னுடைய குழந்தை, என்னுடைய மகள், என்னுடைய மகளுடைய தொடர்பு, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய மொபைல் போனில் இருக்கிற காரண காரியங்கள் எந்த தகப்பன் வாங்கி பார்க்கிறார்? எந்த தகப்பன் ஆய்வு செய்கிறார்? எல்லாம் கைமீறி போனதற்கு பிறகு கண்ணீர் விடுத்து பிரயோஜனமே கிடையாது. இதையெல்லாம் முன்னிறுத்தி ஒரு சில முக்கியமான தகவல்களை அல்லாஹு தஆலா இஸ்லாமிய பெண்களுக்கு பெரிய ஒரு பாடத்தையே கற்றுக் கொடுக்கிறார். மிகப்பெரிய ஒரு பாடத்தை. இஸ்லாமிய பெண்களே, நீங்கள் இன்ஸ்டாகிராம் மோகத்தில் வாழாதீர்கள். இஸ்லாமிய பெண்களே, நீங்கள் சோசியல் மீடியாவிலே உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழித்து வாழாதீர்கள். இஸ்லாமிய பெண்களே, இந்த உலகத்தில் உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு மார்க்க அடிப்படையில் நீங்கள் வாழுங்கள். இஸ்லாமிய பெண்களே, உங்களுடைய கற்பு நெறிகளை நீங்கள் பேணி பாதுகாத்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று பல இடங்களில் அல்லாஹு தஆலா இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை, தியரியே கற்றுக் கொடுக்கிறார். அந்த வாழ்வியல் நடைமுறைகளை, ஒரு சில தகவல்களை இந்த நல்ல நேரத்திலே நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா 24வது அத்தியாயத்துடைய 31வது வசனம், இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வகுல்லில் முஃமினாத்தி யஹ்லுன மின் அப்சாரிஹின்ன. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே, மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இறையச்சம் கொண்டிருக்கிற பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை நம்பி இருக்கிற அந்த பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை இந்த பூமியிலே தாழ்த்தி நடக்க வேண்டும். பார்வையில் இருந்தே அல்லாஹ் தஆலா
இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு வகுப்பை எடுக்கிறார். பார்வையை நீங்கள் தாழ்த்த வேண்டும். காரணம், உங்களுடைய பார்வையின் மூலமாக நீங்கள் உங்களுடைய பார்வையை அலை திரிய விட்டால் அதன் மூலமாக ஆபாசம் இந்த உலகத்திலே வந்துவிடும். அதன் மூலமாக ஆபாசத்திலே ஆண்கள் பெண்கள் சிக்கி தவித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்றைக்கு பெரிய ஒரு கவலைக்குரிய நிகழ்வு என்ன தெரியுமா? இந்த நாட்டை ஆளக்கூடிய மனிதருடைய கரத்தில் எது ஆபாசம் என்கின்ற ஒரு கேள்வியை எடுத்து ஆபாசம் இல்லாத ஒரு நாட்டை, ஆபாசம் இல்லாத ஒரு தெருவை, ஆபாசம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி தாருங்கள் என்று கையிலே கொடுத்தால் யாராலும் இதை வரையறுத்து கொடுக்க முடியாது, படைத்த அல்லாஹ்வை தவிர. நிலைமை என்ன? பள்ளிக்கூடத்தில் மாணவன் படிக்கிறான். அவன் 1ஆம் வகுப்பில் இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற வரை அவனுக்கு அரைக்கால் ட்ரௌசரை போட்டுவிட்டு பள்ளிக்கு வர வேண்டும், பள்ளிக்கூடத்திற்கு. 6ஆம் வகுப்பிற்கு ஒரு மாணவன் செல்கின்ற பொழுது முழுக்கான ஆடையை அந்த மாணவனுக்கு அணிவிக்க கொடுக்கிறார்கள் சில பள்ளிக்கூடங்களில். அதே நேரத்தில் பெண் இனத்தை பொறுத்தவரை முழுமையாக மறைத்து வாழ வேண்டிய சமுதாயத்திற்கு 6ஆம் வகுப்பில் இருந்து 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சில பெண்களுக்கும் கூட அவர்கள் முட்டிக்கால் வரை அணிந்திருக்கிற ஆடையோடு பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் என்று ஆர்டர் பிறப்பிக்கிறார்கள். யார் முழுமையாக மறைக்க வேண்டுமோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் குறைவான ஆடை. ஒரு ஆண்களை பொறுத்தவரை ஒரு சரட்டே இல்லாமல் நடந்தாலும் கூட அது ஒரு பெரிய ஒரு ஆபாசத்தினுடைய விளைவை உண்டாக்காது. ஆனால் பெண்களுடைய அங்கங்களை பொறுத்தவரை கொஞ்சம் தெரிந்தாலும் கூட அதன் மூலமாக நிறைய பாதிப்புகள் உண்டு. ஏன், கடந்த ஆண்டினுடைய புள்ளி விவர தகவல் என்ன தெரியுமா? பெண்கள் ஒரு வருடத்தில் மட்டும் 10,340 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு நடந்த செய்தி, டெல்லியிலே ஓடும் பஸ்ஸிலே ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார், கூட்டு பாலியல் பலாத்காரம். எதன் மூலமாக இதெல்லாம் நடக்கிறது? தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்தி இந்த மனிதனுடைய கரத்திலே எது ஆபாசம் என்று கொடுத்தால் யாராலும் வர்ணனை செய்ய முடியாது. இன்றைக்கு நிறைய நபர்கள் பேசுகிறார்கள், ஏர்போர்ட் போன்ற நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய பெண்களுடைய ஆடை எடுத்து பாருங்கள், மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்களுக்கு அது ஆபாசமாகவே தெரிவதில்லை. அதே விமானத்தில் பணி செய்யக்கூடிய பெண்களுடைய ஆடை மிக மிக குறைவு, அதுவும் அவர்களுக்கு ஆபாசமாக தெரிவதில்லை. இன்றைக்கு கேரளா, தமிழ்நாடு போன்ற எல்லா இடங்களிலும் திருமண நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியின் போதும் கூட அரைகுறை ஆடையை, கணுக்காலுக்கு வரை முட்டுக்காலுக்கு வரை ஆடையை அணிவித்து அவர்கள் வெல்கம் ட்ரிங்க்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பானத்தை கொடுப்பதற்கு வரிசையாக இன்றைக்கு பெண்களை முஸ்லிம் திருமண இல்லங்களிலும் கூட நடக்கிறது என்றால் இது இவர்களுக்கு ஆபாசமாக தெரிவது இல்லை, இவர்களுக்கு ஆபாசமாக தெரிவதில்லை. ஏன், இன்னும் சொல்வதானால் உலக அளவில் உலக பெண்களுக்கு உண்டான போட்டி நடந்தாலும் கூட எந்த பெண்ணுக்கு முதல் பரிசு தெரியுமா? எந்த பெண் மிக குறைந்த ஆடையை அணிந்து கொண்டு வருகிறாளோ அவளுக்குத்தான் முதல் பரிசு. இப்படி இந்த சமுதாயத்தையே நாசமாக்கி, சமுதாயத்துடைய பண்பாட்டையே சீர்குலைத்து இந்த உலகத்தில் மனித இனம் சென்று கொண்டிருக்கிறதே, படைத்த அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் வேறு யாராலும் உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள், வயஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, பெண்களே உங்களுடைய கருப்புகளை நீங்கள் பேணி பாதுகாத்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டுங்கள். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, உங்களுடைய அலங்காரத்தை, உங்களுடைய முன் இரு கைகளையும் முகத்தையும் தவிர மற்ற எல்லா பாகங்களையும் நீங்கள் மறைத்திருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதில் தான் உங்களுக்கு ஆபாசம் இல்லாத வாழ்வு, அதில் தான் உங்களுக்கு வெற்றியும் உண்டு என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி, இல்லாமா வஹர மின்ஹா வல் யல்ரிப்ன பிஹும்ரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, இன்னும் தங்களுடைய முந்தானைகளால் அவர்கள் தங்களுடைய மார்பு பகுதிகளை மறைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி கற்பொழுக்கத்தோடு பார்வையை தாழ்த்தி உடல் அங்க அவயங்களை வெளியே காட்டாமல் ஒழுக்கமாக கற்பொழுக்கத்தோடு எந்த பெண் வாழ்கிறாளோ அவள்தான் இரையச்சம் கொண்ட பெண் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 33வது அத்தியாயத்துடைய 59வது வசனம், யா ஐயுஹன் நபி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல்லி அஸ்வாஜிக்க, உம்முடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உம்முடைய மனைவிகளுக்கு
அல்லாஹு தஆலா ஒரு நபியை பார்த்து சொல்கிறான், உங்களுடைய மனைவியை அழையுங்கள், உம்முடைய மனைவிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், குல்லி அஸ்வாஜிக்க, உம்முடைய மனைவிக்கு நீங்கள் சொல்லுங்கள், வ பனாதிக, நீங்கள் பெற்றெடுத்திருக்கிற உங்களுடைய பெண் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், வ நிசாஇல் முஃமினீன், ஈமான் கொண்ட இறையச்சம் கொண்ட தக்வாவுடைய பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யுபதீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய ஆடைகளை கற்பொழுக்கத்தின் மூலமாக பேணி பாதுகாத்துக் கொள்ள குர்ஆனிலே சொல்கிறார். முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 3971வது நபிமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சில பெண்கள் தோன்றுவார்கள். அந்த பெண்கள் எப்படிப்பட்ட பெண்களாக அவர்கள் இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இந்த உலகத்தில் உலா வருவார்கள். அல்லாஹு அக்பர். சில பெண்களுடைய தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் மறுமை நாளுக்குரிய ஒரு நிகழ்வு, ஒரு அடையாளம் என்ன? சில பெண்கள் வருவார்கள், அவர்களுடைய ஆடை அணிந்திருப்பார்கள் உடல் பருமனை வெளியே காட்டுகிற ஆடை, மெல்லிய ஆடை. அவர்களுடைய உடல் அங்க அவயங்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய பார்வை வெட்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு, முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு ஆண்கள் பார்வையை தாழ்த்துகிற ஒரு காலம் வரும். அது இந்த காலம்தானோ என்று கண்ணீர் விடிக்கக்கூடிய அளவிற்கு பெண் சமுதாயம் இந்த உலகத்திலே தோன்றுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் பெண்களுக்கு உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனுடைய 24வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்திலே சொல்கிறான், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, பெண்களை பொறுத்தவரை தங்களுடைய முன் முகத்தையும் முன் இரு கைகளையும் தவிர மற்ற எல்லா பாகங்களையும் மறைத்திருக்க வேண்டும். இந்த திருமறை குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ஸீனத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன. இந்த ஸீனத் என்பதற்கு மார்க்க விரிவுரையாளர்கள் 2 வகையான பொருளை தருகிறார்கள். ஒன்று என்ன தெரியுமா? ஸீனத் என்பதற்கு அழகு என்பது ஒரு பொருள். அதே நேரத்தில் ஸீனத் என்பதற்கு புறசாதனங்களின் மூலமாக அவர்கள் தங்களை அழகுபடுத்துவது என்பதும் ஒரு பொருள். அதாவது மேக்கப் சாதனங்கள், புறசாதனங்களின் மூலமாக தன்னுடைய முகத்தை, ஆடை, உடலை அழகுபடுத்துவது. இன்றைக்கு பெண்களை பொறுத்தவரை எவ்வளவோ மேக்கப் சாதனங்கள் இந்த உலகத்திலே வந்து விட்டது. இப்படி மேக்கப் சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய பெண்கள், அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ், இது போன்ற திருமறையினுடைய ஆயத்துக்களை பெற்றோர்களாக இருக்கிற நாம் படித்திருக்கிறோமா? நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனை இந்த நபி, இந்த திருமறையினுடைய ஆயத்தை படித்து விளங்கி இருப்போமா? நாம் எல்லாம் இல்லையே. அல்லாஹு தஆலா, நீங்கள் அழகுபட இருந்தால் யார் முன்னிலையில் பெண்களே நீங்கள் இருக்க வேண்டும்? சாதாரணமாக யார் முன்னிலையில் நீங்கள் பேச வேண்டும்? ஒளிந்து மறைந்து யார் முன்னிலையில் நீங்கள் இருக்க வேண்டும்? எது ஆபாசம் இல்லாத வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும்? எப்படி நடந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு? யார் யார் முன்னிலையில் குடும்பத்திலே இருந்தாலும் கூட யார் முன்னிலையில் சகஜமாக இருக்கலாம், யார் முன்னிலையில் பேணுதலோடு இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய ஒரு பாடத்தையே அல்லாஹு தஆலா இந்த திருமறையினுடைய ஆயத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 24வது அத்தியாயத்துடைய 31வது வசனம், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, பெண்கள் தங்களுடைய முன் இரு கைகளையும் முகத்தையும் தவிர மற்ற எல்லா பாகங்களையும் அவர்கள் மறைத்திருக்க வேண்டும். யார் யார் முன்னிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இல்லா லி புகூலத்திஹின்ன, பெண்களை பொறுத்தவரை அவர்கள் அழகோடு புறசாதனங்களை பயன்படுத்தி மேக்கப் சாதனங்களோடு இருந்தாலும் கூட தன்னுடைய கணவனுக்கு முன்பாக அந்த பெண்கள் அழகான ஆடையோடும் இருக்கலாம். ஆடை குறைந்து அவர்கள் கொஞ்சம் அந்த பேணுதல் இல்லாத நிலையிலும் கூட கணவனுக்கு முன்பாக இருக்கலாம். உங்கள் மீது எந்த வகையான ஒரு குற்றமும் இல்லை என்று அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்கிறான். அவ் ஆபாயிஹின்ன, உங்களை பெற்றெடுத்தாரே உங்களுடைய தந்தை, உங்களை தூக்கி சுமந்து உங்களை பாதுகாத்தாரே இந்த உலகத்தினுடைய தந்தை, அந்த தந்தைக்கு முன்பாக நீங்கள் சாதாரண ஆடையோடு இருக்கலாம். உங்களுக்கு எந்த வகையான ஒரு குற்றமும் இல்லை, அதிலே உங்களுக்கு ஆபாசம் வராது. அவ் ஆபாயி புகூலத்திஹின்ன, கணவனுடைய தந்தைமார்கள், அதாவது கணவன் மனைவி இருக்கிறாங்க,
இந்த கணவனுடைய தந்தைமார் என்றால் அந்த பெண்ணுக்கு மாமனார். மாமனார் முன்பாக நீங்கள் பேணுதலோடு உங்களுடைய மக்கள் முன்னிலையில் நீங்கள் பெற்றெடுத்திருக்கிற உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய ஆண் மக்கள், உங்களுடைய பெண் மக்கள், இவர்களுக்கு முன்பாக நீங்கள் சாதாரண ஆடையோடு இருக்கலாம், பேசலாம். உங்கள் மீது ஆபாசம் வராது, எந்த வகையான ஒரு குற்றமும் உங்கள் மீது கிடையாது. கணவனுடைய முந்தைய மனைவியின் மூலமாக பிறந்த குழந்தைகள் முன்பாக பெண்களை நீங்கள் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா பட்டியல் போடுகிறார். ஒரு கணவன் முந்தைய பெண்ணை திருமணம் முடித்து அந்த பெண்ணுக்கு குழந்தைகள் பிறந்திருந்தால் அந்த பெண்களுக்கு முன், அந்த குழந்தைகளுக்கு முன்பாக பெண்களே நீங்கள் சாதாரண ஆடையோடு இருக்கலாம், உங்கள் மீது ஆபாசம் வராது, உங்கள் மீது எந்த வகையான ஒரு குற்றமும் இல்லை. உங்களுடைய சகோதரர்கள் பெண்களே, உங்களுக்கு அண்ணன் இருக்கலாம், உங்களுக்கு தம்பிமார்கள் இருக்கலாம். இந்த அண்ணன் தம்பி உறவுக்கு மத்தியிலே நீங்கள் சாதாரண ஆடையோடும் இருக்கலாம், ஹிஜாபோடும் இருக்கலாம். உங்கள் மீது உங்களுடைய கற்புக்கு பாதிப்பு இல்லை. அது உங்களுக்கு பேணுதலை உண்டாக்கும், உங்களுக்கு அது பாதுகாப்பை கொடுக்கும், ஆபாசம் இல்லாத நிலை உண்டாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உங்களுடைய சகோதரருடைய மக்கள், அண்ணனுக்கு பிறந்த குழந்தைக்கு முன்பாக தம்பிக்கு பிறந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைகளுக்கு மத்தியிலே பெண்களே நீங்கள் சாதாரணமாக பேசலாம், சாதாரண ஆடையோடு இருக்கலாம். உங்கள் மீது எந்த வகையான ஆபாசமும் வராது, எந்த வகையான ஒரு குற்றமும் வராது. சகோதரர்களுடைய மக்கள் முன்பாக இருக்கலாம். உங்களுடைய அக்கா, உங்களுடைய தங்கை, இவர்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கு முன்பாக பெண்களே நீங்கள் சாதாரணமாக பேசலாம், கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடலாம், எந்த வகையான குற்றமும் உங்கள் மீது கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு மத்தியிலும் கூட நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், சாதாரண ஆடையோடு இருக்கலாம், உங்கள் மீது குற்றமில்லை. உங்களுக்கு பணி பெண்கள் யாராவது அடிமைகள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு முன்பாக கூட நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், உங்கள் மீது எந்த வகையான பிரச்சனையும் இல்லை. அடுத்து அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான், அல்லாஹ் சொல்கிறான், பெண்களுடைய அவயங்கள் அங்கங்களை பற்றி அறிந்து கொள்ளாத சிறுவர்கள் யாராவது இருந்தால் அந்த சிறுவர்கள் மத்தியிலும் நீங்கள் சாதாரண ஆடையோடு இருக்கலாம், உங்கள் மீது எந்த வகையான ஒரு குற்றமே இல்லை. இந்த வசனத்தை நாம் படித்திருக்கிறோமா? இந்த வசனத்தை குழந்தைகளுக்கு போதித்திருக்கிறோமா? வஹிதா போன்ற பெண்கள் இந்த வசனத்தை ஏன் படிக்கல? இந்த வசனத்திற்கு ஏன் உயிரோட்டம் கொடுக்கல? கேட்கிறாங்களே, அல்லாஹு தஆலா ஆடையை அணிந்து கொண்டு ஆடுவதை தவறு என்று சொல்கிறானா? யார் முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும்? உங்களுடைய பார்வை யார் முன்பாக தாழ்த்த வேண்டும்? எந்த உறவு உங்களுக்கு ஹலால், எந்த உறவு உங்களுக்கு ஹராம்? பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹ் எடுக்கிறானே. நீங்கள் இந்த வசனத்தை படித்திருந்தால் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிற அந்த இணையதளத்தில் ஆடுவீர்களா? கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நாவசித்து பேசுவீர்களா? முஸ்லிம் சமுதாயத்தை கேவலமாக சித்தரிப்பீர்களா? ஹிஜாபினுடைய ஆடையத்தை கண்ணிய குறைவாக நடத்துவீர்களா என்றால் இருக்காது. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொன்னதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு கேள்வி எங்களுக்கு. நமக்கெல்லாம் கேள்வி வராது, காரணம் நம்ம குர்ஆனோட தொடர்பே இல்லை, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. மார்க்கத்தோடு வெறும் ஜும்மாவுடைய தினத்துல மட்டும் அப்படியே குளித்து நனைத்து வந்து தொழுதுட்டு அப்படி போயிடுவோம். பிறகு குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை, மார்க்கம் எதுவுமே இல்லை நமக்கெல்லாம். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொன்ன உடனே சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நமக்கெல்லாம் இந்த சிந்தனை வரல, இப்ப கூட இதை கேட்டும் வரல, சஹாபாக்களுக்கு வந்தது. என்ன கேள்வி தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இவ்வளவு பெரிய பட்டியலை அல்லாஹ் தஆலா சொல்கிறானா இல்லையா? யார் முன்பாக? கணவன் முன்பாக இருக்கலாம், தந்தை முன்பாக இருக்கலாம், முந்தைய பெண்ணின் மூலமாக பிறந்த குழந்தையின் முன்பாக இருக்கலாம், அடிமைகள் முன்பாக இருக்கலாம், சிறுவர்கள் முன்பாக இருக்கலாம், அண்ணனுடைய குழந்தைகள், அக்காவுடைய குழந்தைகள், தங்கச்சியினுடைய குழந்தைகள், தம்பி, கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவனுடைய அண்ணன், கணவனுடைய தம்பி. இந்த உறவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லையே. இவர்களுக்கு முன்பாக பெண்கள் இப்படி இருக்கணும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க. நமக்கு அந்த சிந்தனை வராது.
ஆனா சஹாபாக்கள் கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அண்ணனுடைய, அதாவது கணவனுடைய அண்ணன் தம்பி, இந்த உறவில் பேணுதல் இல்லாத குடும்பம் நாசத்தை தான் சம்பவிக்கும். அதுதான் மரணத்திற்கு அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு, அதுதான் மரணம் என்று சொன்னார்கள். அண்ணனுடைய மனைவியா இருந்தாலும் தம்பி கிட்ட ஹிஜாபோட தான் இருக்கணும். தம்பியுடைய மனைவியா இருந்தாலும் அண்ணன் முன்னாடி ஹிஜாபோடு பேணுதலோடு இருக்க வேண்டும். இப்படி பெண்களுக்குரிய ஒரு கட்டுப்பாட்டையும், பெண்களுக்குரிய ஒரு சுயமரியாதையும், பெண்களுக்குரிய ஒரு ஒழுக்கத்தையும் இந்த உலகத்தில் மார்க்கம் மிக தெளிவான அடிப்படையில் எடுத்து சொன்னது. மீதம் இருக்கிற ஒரு சில முக்கியமான தகவல்களை இரண்டாவது ஜும்மாவுடைய உரையில் நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலா ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். 24வது அத்தியாயத்தினுடைய 58வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லியஸ்தஅதினுக்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யபுலுகுல் ஹுல்ம மின்கும் ஸலாஸ மர்ரா. நீங்கள் பெற்றெடுத்திருக்கிற உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கருவிலே சுமந்திருக்கிற உங்களுடைய குழந்தைகள், இப்படிப்பட்ட இந்த குழந்தைகள் பருவ வயதை அவர்கள் அடையக்கூடிய அந்த சிறுவர்கள், பருவ வயதை அடைவதற்கு முன்பாக இருக்கிற அந்த சிறுவர்கள், ஆண் மக்கள் பெண் மக்கள், இவர்கள் நீங்கள் பெற்றெடுத்திருக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் கணவன் மனைவி இருக்கிற அறைக்கு வர வேண்டும் என்று அந்த குழந்தைகள் விரும்பினால் 3 நேரங்களில் பர்மிஷனை பெற்றுத்தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். 3 நேரங்கள் அந்த குழந்தைகள் உங்கள்கிட்ட அனுமதி வாங்கணும். ஏன்? அந்த குழந்தை ஆபாசம் இல்லாமல் வளர்க்கப்பட வேண்டுமேயானால் அல்லாஹ் தஆலாவுடைய ஆர்டரை இந்த பூமியிலே பின்பற்றினால் மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முதல் செய்தி, மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன்பு உங்களுடைய குழந்தைகள் கணவன் மனைவி இருக்கிற அறைக்கு வர வேண்டும் என்றால் பர்மிஷன் கேட்கணும். அந்த அனுமதியை பெற்றுத்தான் அவர்கள் வர வேண்டும். இரண்டாவது, வஹீன தஊன தியாபக்கும் மினல் வஹீரியம், லுஹருடைய தொழுகைக்கு பின்பு உங்களுடைய குழந்தைகள் உங்களை சந்திக்க வர வேண்டும் என்றால் அனுமதி பெற்றுத்தான் அந்த அறைக்கு வர வேண்டும். மூன்றாவது, வமின் பஅதி ஸலாத்தில் இஷா, இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு கணவன் மனைவி இருக்கிற அறைக்கு உங்களுடைய குழந்தைகள் வர வேண்டும் என்றால் அவர்கள் பர்மிஷனை பெற்றுத்தான் வர வேண்டும் என்ற ஒரு தீயரையை பாடத்தை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறார். ஏன்? உங்களுடைய குழந்தைகளை சிறு வயதிலே இருந்தே நீங்கள் மார்க்க அடிப்படையில் வளர்த்தால் உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி வாழும். 24வது அத்தியாயத்துடைய 59வது வசனம், வஇதா பலஅல் அத்ஃபாலு மின்குமுல் ஹுல்ம, உங்களுடைய குழந்தைகள் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஃபல் யஸ்தஅதினு கமஸ்தஅதன அல்லதீன மின் கப்லிஹிம், அவர்கள் வயதில் மூத்தவர்கள் எப்படி பர்மிஷன் கேட்டு கதவை தட்டி உள்ளே நுழைவார்களோ பெரியவர்கள் கேட்பதை போலவே உங்களுடைய குழந்தைகள் பருவ வயதை அடைந்தால் பர்மிஷனை பெற்றுத்தான் அவர்கள் வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அல்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். ஆபாசம் இல்லாத வாழ்வு இந்த உலகத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வர வேண்டுமேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்களே பெண்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாருங்கள், ஒரே போர்வைக்குள் 2 பெண்கள் உறங்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரே போர்வைக்குள் 2 பெண்கள் உறங்காதீர்கள், ஒரே போர்வைக்குள் 2 ஆண்கள் உறங்காதீர்கள். அப்படி உறங்குவது மிகப்பெரிய பேராபத்தை உங்களுக்கு உண்டாக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆணும் பெண்ணும் தனிமையிலே அமராதீர்கள். மூன்றாவது ஷைத்தான் அங்கே இருக்கிறார், அங்க ஆபாசம் வந்துவிடும். உங்களுடைய கருப்பை பேணி பாதுகாத்து நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தால் இந்த நபிமொழிக்கு உயிரோட்டம் கொடுங்கள். அடுத்து அல்லாஹ் 33வது அத்தியாயத்துடைய 53வது வசனத்திலே சொல்கிறான், வஇதா சஅல்துமுஹுன்ன மதாஅன் ஃபஸ்இலுஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், நபியினுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் தஆலா நபிமாருடைய மனைவிக்கு சொல்கிறான், பாருங்கள், நீங்கள் அவசியப்பட்டு ஒரு பொருளை ஒரு இடத்தில் வாங்க வேண்டும் பெற வேண்டும் என்று நினைத்தால் ஒரு திரை மறைவுக்குள்ளே இருந்து வாங்குங்கள், கொடுங்கள். சற்றென்று உங்களுடைய முகத்தை மக்கள் முன்னிலை கொண்டு வந்து காட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தலிக்கும் ஹத்ஹரு லிகுலுபிக்கும், அதுதான்
உங்களுடைய இருதயங்களை தூய்மையாக வைத்திருக்கும் அல்லாஹு தஆலா நபிமாருடைய மனைவிக்கு சொல்கிறார், அவர்களுடைய இதயங்களையும் அது பரிசுத்தமாக அப்பொழுதுதான் வைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். 24வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்ஹுலூ புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களே பெண்களே, நீங்கள் ஒருவருடைய வீட்டிற்குள்ளே நுழைய வேண்டும் என்றால் சற்றென்று உங்களுடைய பார்வையை அங்கு நீங்கள் செலுத்தி விடாதீர்கள். அந்த இடத்தில் அவரவருடைய வீட்டில் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருப்பார்கள். ஆகவே நீங்கள் அங்கு அனுமதி பெற்று 3 முறை சலாம் சொல்லி பர்மிஷன் கிடைக்கவில்லை என்றால் திரும்பி சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் இது போன்ற ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். 33வது அத்தியாயத்துடைய 33வது வசனம், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. அறியாமை காலத்து பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தங்களுடைய அழகை வெளியே காட்ட வேண்டும் என்பதற்காக ஏரியாக்குள்ள சுற்றி கொண்டே வருவார்களாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. அப்படி அறியாமை காலத்து பெண்கள் இந்த உலகத்தில் சுற்றி திரிவதைப் போல நீங்கள் சுற்றி திரியாதீர்கள். நீங்கள் வீடுகளில் இருங்கள், உங்களுடைய கருப்பை பேணி பாதுகாத்து இருங்கள், அல்லாஹ்வை பயந்து நீங்கள் நடந்து இருங்கள் என்று அல்லாஹ் இதன் மூலமாக சொல்கிறார். 33வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனம், யா நிசா அன்-நபி, நபியினுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதின் மின் நிசா, நீங்கள் மற்ற பெண்களைப் போல அல்ல, நீங்கள் ஊர் சுற்றி திரியக்கூடிய பெண்களைப் போல அல்ல. இனி தகைத்துன்ன ஃபலா தஅலன பில் கௌலி, நீங்கள் இறையச்சத்தோடு இருக்க நீங்கள் விரும்பினால், மூமினான பெண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கற்பழுக்கத்தோடு நீங்கள் இருக்க நீங்கள் விரும்பினால் அந்நியர்களோடு பேசக்கூடிய பேச்சிலே குலைந்து குலைந்து பேசாதீர்கள். அல்லாஹ் அக்பர். பெண்களே, நீங்கள் குலைந்து குலைந்து பேசாதீர்கள், இணங்கி போய் பேசாதீர்கள். நீங்கள் டீ கடையில, ஃபாஸ்ட் ஃபுட் கடையில இரவில் அணியக்கூடிய நைட்டியை அணிந்து கொண்டு பால் வாங்க செல்வது, இரவில் அணியக்கூடிய ஆடை அணிந்து கொண்டு காய்கறிக்கு செல்வது, மளிகை கடைக்கு செல்வது, குலைந்து குலைந்து பேசுவது, இணக்கமாக பேசுவது, இதெல்லாம் கூடாது. நீங்கள் கற்பொழுக்கத்தோடு இருக்க விரும்பினால் நீங்கள் ஹிஜாபோடு இருக்க வேண்டும். கண்டிஷனாக பேச வேண்டிய இடத்தில் கண்டிஷனாக பேசியே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் இது போன்ற வசனங்களின் மூலமாக சொல்கிறான் என்றால், நம்முடைய அமல்களை, நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்றால் இது போன்ற வசனங்களையும் இது போன்ற நபிமொழிகளையும் தன்னுடைய வாழ்வில் நாம் பேணுதலோடு அமைத்து வாழ வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.